மறுபடியுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த விசேஷ ஆராதனை வாலிபர்களுக்குரிய ஆராதனை. ஆனால் நம்முடைய சபையிலே நான் பார்த்த அதிசயம், வாலிபர்கள் இயேசுவின் சீடர்களை காட்டிலும் குறைவாக இருக்கிறார்கள். ஆனால் வயதானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் வயதாய் போனாலும் நாம் எல்லாரும் வாலிபத்தை கடந்துதான் வரலையா? எல்லாரும் வந்திருக்கிறோம். சில 90 வயதானால் வாலிபர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் எல்லாரும் வாலிபத்தை கடந்து வந்திருக்கிறோம். வாலிப வயது மிக முக்கியமானது. நம்முடைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் இவ்வாறு பிரிக்கப்படுகிறது. அதே சமயத்தில் வேதாமத்திலே 1 யோவானிலே 2ஆம் அதிகாரம் 12-13 எடுக்கும் பொழுது அங்கே யோவான் விசுவாசிகளை 3 தரத்திலே பிரிக்கிறார். பிள்ளைகளே, வாலிபரே, பிதாக்களே என்று பிரிக்கிறார் இல்லையா? அப்ப வாலிபர்கள் மிக முக்கியமானது. சங்கீதம் 144ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 144. இந்த 144ஆம் சங்கீதத்திலே வாலிபர்கள், வாலிப தங்கைகளை குறித்து ஒரு வார்த்தை வருகிறது. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். வாலிபர்கள் எப்படி இருப்பார்கள்? ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகள். பெண்கள், வாலிப பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அங்கே சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளைக்கல்கள், அதாவது அழகான அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று எழுதப்படுகிறது. அதே சங்கீதத்திலே 127 புரட்டுங்கள். அந்த 127ஆம் சங்கீதத்திலே அருமையான ஒரு வார்த்தை வருகிறது. 127 இடங்கள். அதிலே 5வது வாக்கியத்தை பாருங்கள். 5-6. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். இன்றைக்கு ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்லி ஆண்டவரின் செய்தியை சொல்கிறேன். முதலாவது, வாலிப சமுதாயத்திலே நான் கண்டுகொண்ட ஒன்று என்ன தெரியுமா? பொட்டென்ஷியல் ஆஃப் யூத். அவளிடத்தில் என்ன இருக்கு? அதிக வலு இருக்கிறது, அழகு இருக்கிறது, உடலிலே பலம் இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது. எதையாவது செய்ய வேண்டும் என்றால் செய்து முடிப்பார்கள். அவர்கள் செய்ய நினைத்ததிலே எந்த விளைவுகளை குறித்தும் அவர்கள் எண்ணுவதே இல்லை. துணிச்சலாய் செய்து முடிப்பார்கள். அதிக ஞானம் உண்டு, அதிக தைரியம் உண்டு, அதிக புத்தி கூர்மை உண்டு. நான் அடிக்கடி செய்தியை சொல்வேன். எங்களை போன்ற வயதானவர்கள், அதாவது எங்களுக்கு வில் பவர் அதிகம். அதாவது எங்கள் வயது உள்ளவர்கள் வில் பவர் அதிகம், ஐக்கியூ குறை. ஆனால் இக்கால தலைமுறைக்கு எது அதிகம்? ஐக்கியூ அதிகம், எது கிடையாது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் மரணத்தை வா என்று அழைப்பார்கள். அதான் அவருடைய சுவாபம். அப்படியானால் அருமையானவர்களே, வாலிபரிடத்திலே பொட்டென்ஷியல் உண்டு. நான் திருமணம் முடியாதவர். எனக்கு இன்றைக்கு வயது 69. இந்த 69 வயதிலே எங்கள் அப்பா இறந்ததுனால 3 தம்பிகள், ஒரு தங்கையை வளர்க்கக்கூடிய முதல் பையனாய் மாறினேன். அவர்களை வளர்க்கும் போதுதான் நான் கஷ்டப்பட்டேன். ஏனென்றால் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரு பிள்ளையை சரி பண்ணும்போது இன்னொரு பிள்ளை ஓடுகிறது, ஒரு பிள்ளை சரி இன்னொன்று, இப்படி மாறுகிறது. பாருங்கள், சங்கீதம் 127 சங்கீதக்காரன் சொல்கிறார், வாலிபர்கள் யார் என்றால் அம்புகள், ஆரோ. சரியா பயன்படுத்தலான்னா நம்மளை அடிக்கடி யாராதான் இருப்பாங்க, அம்புகளா இருப்பாங்க. இந்த ஆரோ நினைச்ச இடத்துல போகாது. யாராவது ஒருவன் எடுக்க வேண்டும், வில்லை எடுத்து நாணிலை பூட்டி அந்த அம்பை எரிய வேண்டும், அப்போதான் அம்பு போய் சேரும். ஆனால் அம்புகள் இருக்கிற வாலிபர்களை பார்த்து ஏதாவது சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படியானால் பிள்ளைகளை சரியான நிலைக்கு கொண்டு வரும் பரியந்தம் பெற்றோர்கள்
அவர்களை அம்புகளாக பாவிக்க வேண்டும். அதே 127:6 பாருங்கள். அவர்களால் நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமோ வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். அதனுடைய பொருள் என்ன? அவ்வளவு தைரியம், அவ்வளவு வீரம். அவளுக்கு நாணம் என்பது கிடையாது, துணிச்சலாக செயல்படும். இதுதான் வாலிபர்களுடைய பொட்டென்ஷியல். நீங்க வாலிபர்களை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். வாலிபர்களை ஞானமாய் பயன்படுத்த. சில குடும்பத்தில் பெற்றோர்களை பார்த்துருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் அங்கே போகாத இங்கே போகாத, இவ்வளவு நேரம் கழித்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்ல 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 அவர்கள் உங்களை விட்டு போய்கொண்டே இருப்பார்கள், இடைவெளி கூடிரும். அப்போ கண்டிக்க கூடாதா? கண்டிக்கலாம். எங்க இந்தியாவில் எரும மாடுன்னா கோவம் வந்துடும், அதே வார்த்தையை அரும மாடுன்னா கோவம் வராது. புரியுதா உங்களுக்கு? சொல்ற விதமாய் நாம் சொன்னால் போதும். நானும் அப்படிதான். அநேக பெற்றோர் சொல்ல பிள்ளைகளை அன்போடு, அதே சமயத்தை ஜெபத்தோடு, நீ உங்களுடைய மாதிரியான வாழ்க்கையோடு அவர்களை திருப்படும். நம்ம போதனை, நம்ம பிரசங்கம், நம்முடைய செய்திகள் அவர்களை திருப்பல, நம்முடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை அவர்களை திருப்பும். இந்த பொட்டன்ஷியல் ஆஃப் யூத்துக்கு என்ன சொல்ல? தாவீதை பாருங்க, ஸ்பிரிச்சுவல்ல யூத், வாலிபத்திலே அவன் ஸ்பிரிச்சுவல் ஹை. சிம்சோனை பாருங்கள், அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் இருந்தாலும் ஹெல்த்ல எப்படி? அவன் இப்ப மாத்திரம் இருந்தா இந்த புல்டோசர்லாம் தேவையே இல்லை, எல்லாம் பேத்துருவார். ஆனா அதே சாலமோனை பாருங்கள், அவரை போல விஸ்டம் யாரும் கிடையாது. எஸ்தரை பாருங்கள், அவரை போல ஞானம் உள்ளவர் யாரும் கிடையாது. புதிய ஏற்பாட்டு சவுலை பாருங்கள், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது வாலிபன், ஆனால் அசைக்க முடியாத சாம்ராஜ்யங்களெல்லாம் அசைத்தான். அப்படியானால் வாலிபர்கள் அவளுக்கு பொட்டன்ஷியல் அதிகம். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன், சினிமா துறையோ அரசியல் துறையோ விளையாட்டு துறையோ எந்த துறையானாலும் முதல்ல யாரை கவர் பண்றாங்க? வாலிபர்கள் தான். ஏனென்றால் இவர்கள் தான் எதையும் செய்வார்கள். ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட வாலிபர்கள் தேவை. முதலாவது பொட்டன்ஷியல் ஆஃப் யூத் சொன்னேன். இரண்டாவது என்ன? டெம்டேஷன் ஆஃப் யூத். ஒரு ஐயா நான் ஒரு கேள்வி கேட்டேன், வாலிப வயதில் இயேசுவாமி ஏற்றுக்கொள்கிறது எளிதா, வயதான காலங்களில் இயேசுவாமி ஏற்றுக்கொள்வது எளிதா என்று. அவர் யோசிச்சாரு, வாலிப வயதில் இயேசுவாமி ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் வயதான காலத்தில் வீடு போகுங்கிறது, காடு வாங்கிறது, அதனால வேற வழியே இல்லை. ஆனா வாலிப வயதில் பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற கடினம். என்னதான் அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு டெம்டேஷன், அவ்வளவு கவர்ச்சி, அவ்வளவு இழுக்கிற தன்மை, அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. பழைய காலங்களில் எல்லாம் சினிமா தியேட்டர்களுக்கு நீங்கள் சென்றிருக்கலாம். இப்ப சினிமாவே உங்கள் கையில் என்ன செய்கிறது? இருக்கிற நிலை வந்துவிட்டு, அவ்வளவு அழுத்தம் வந்து விட்டது. ஆனால் முதலாவது பொட்டன்ஷியல், ரெண்டாவது டெம்டேஷன். டெம்டேஷன்ல முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். நண்பர்கள்ல ரெண்டு வகை உண்டு, நல்லவர்கள் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. எடுத்த உடனே யாரையும் நாம் நிதானிக்க முடியாது, பழகினால் புரியும். பழைய ஏற்பாட்டில் சாலமோன் ராஜாவுக்கு ஒரு மகன் பிறந்தான், ரெகோபியாம். அவன் ஆட்சியில் ஏறின உடனே மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயா உங்க அப்பா எங்களை பாடாப்படுத்தி வரி போட்டுட்டார், அதனால கொஞ்சம் லெகுவாக்கும், கொஞ்சம் கரிசனை பாராட்டும். உடனே இந்த ராஜா என்ன செய்தான்? முதியவர்களை அழைத்தான். என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள்? அவள் சொன்னார்கள், ஐயா அவளை மென்மையாய் பேசும், மென்மையாய் நடத்தும், அப்போது அவர்கள் உங்களுக்கு பிரியமாயிருப்பார்கள். வாலிபர்களை அழைத்த போது சொன்னார்கள், வாலிபர்கள் அப்படி செய்யாதிருங்கள், எங்க அப்பாவுடைய விரல் இப்படி இருந்தால், இடுப்பு இப்படி இருந்தால் நான் உங்களை தேள்களினால் தண்டிப்பேன் சொல்லுங்க. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும்? ராஜ்யபாரம் பிரிந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரவேல் யூதான்னு என்ன செய்து பிரிந்து போனது. இதுல ரெகோபியாமுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் நல்ல வாலிபர்கள் அல்ல.
அதுக்காக வாலிபர்கள் ஞானி அல்ல என்று நான் சொல்லவில்லை, ஞானிகள் தான். ஆனால் வாலிபர்களை காட்டிலும் முதிர்ந்த இடத்திலே ஞானம், அறிவு இருக்கிறது. பழைய காலத்தில் சொல்லலாம், ஓல்ட் இஸ் கோல்ட், இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஆகவே அருமையானவர்களே, நல்ல நண்பர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நல்ல நண்பர்கள் கிட்ட நாம் பிரார்த்திக்க வேண்டும். வேதாமத்தை பாருங்க, தானியேலின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18 தானியேலுக்கு நல்ல நண்பர்கள் 3 பேர் கிடைத்தார்கள். அந்த நண்பர்களுடைய ஜெபம் ஐக்கியத்தினாலே தானியேலுக்கு அந்த தரிசனமே வெளிப்பட்டது. அப்போ நமக்கு நண்பர்கள், ஜெபிக்கிற நண்பர்கள் தேவை. இன்னொரு டெம்டேஷன் என்ன தெரியுமா? மாரல் லைஃப், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நான் இயேசுவாமியை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்னால பாவத்தை தேடி ஓடினேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பாவத்தை தேடவில்லை, பாவம் என்னை தேடி வருகிறது. அவ்வளவு டெம்டேஷன் உண்டு. அப்படியான அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பண்பாடு அல்லது பரிசுத்தம் மிக முக்கியம். மல்கியாவிலே ஒரு வசனம் வருகிறது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். கர்த்தர் சிநேகிக்கிற பிரசங்கன்னு போடல, கர்த்தர் சிநேகிக்கிற காணிக்கைன்னு போடல, கர்த்தர் சிநேகிக்கிற பாடல்னு போடல, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்படியானால் நம்முடைய வாலிபர்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்க ஜெபிக்க வேண்டும். அவருடைய வாலிப வயதிலே அவளுடைய எல்லா அந்த சோதனைகளிலே, அல்ல மாரல் லைஃபிலே, அல்ல பரிசுத்தமான வாழ்க்கையிலே, அல்லது செக்ஷுவல் அந்த உணர்வுகளிலே அவர்களை நாம் ஞானமாய் நடத்த நாம் போதிக்க வேண்டும். 2 பேரை நான் சாட்சியா சொல்றேன். ஒருவன் சிம்சோன், ஆவியினால் நிரப்பப்பட்டவன். ஆனா அவன் வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்து பாருங்க, அவன் வாழ்க்கை பெண்களை சுற்றியே தான் இருக்கும். பெண்களை சுற்றியே இருக்கும். பெண்களை சுற்றக்கூடாதுன்னு சொல்லல, இந்த குரங்கு கிளையில ஏறுவது போல ஒவ்வொரு கிளையாய் போகக்கூடாதான்னு சொல்லுகிறேன். இவன் பாருங்க, கடைய வேசியினிடத்திலே மாட்டிக்கொண்டார். அங்கே நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்திலே இருந்து 16ஆம் அதிகாரம் வரை இதை பார்க்கலாம். அதே வேதாமத்திலே இன்னொருவன் இருக்கிறான். யார்? யோசேப்பு. அவன் நல்ல சௌந்தரியமான வாலிபன். அவனுக்கு தினந்தோறும் அந்த சோதனை வருகிறது. ஆனா என்ன நடந்தது? தன் வஸ்திரத்தை விட்டு ஓடினான். அப்படியே அருமையானவர்களே, டெம்டேஷன் ஆஃப் யூத் என்ன தெரியுமா? 1 ஃப்ரெண்ட்ஸ், 2வது மாரல் லைஃப். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜான் வெஸ்லியினுடைய அருமையான தாயார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மணி நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் வைத்து தனியாய் ஜெபிப்பார்களாம். அதிலிருந்து தான் பக்திமான்கள் எழுப்பினார்கள். அப்படியானால் அருமையானவர்களே, முதலாவது ஃப்ரெண்ட்ஸ், 2வது மாரல் லைஃப். இன்னொன்று என்ன தெரியுமா? வாலிபர்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் தாங்குற சக்தி இருக்காது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு திருமறை பகுதி வருகிறது. பவுல், பர்னபா 2 பேரும் மிஷனரி பணிக்கு போகிறார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபா சொல்கிறார்கள், நாம் ஊழியம் செய்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்பொழுது பர்னபா சொல்கிறான், மார்க்கு என்கிறவரை அழைக்க வேண்டும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே 15ஆம் அதிகாரம் 37 மார்க்குவை அழைக்க வேண்டும். ஆனால் பவுல் சொல்கிறார், மார்க்குவை அழைக்க கூடாது. பம்பிலியா என்கிற இடத்திலே நம்மோடு ஊழியத்துக்கு வந்தார். அங்குள்ள உபத்திரங்களை கண்டு பின்வாங்கி போனார். ஆகவே அவருக்கு 2வது வாய்ப்பை கொடுக்க கூடாது என்று பிடிவாதமாய் நிற்கிறார். பர்னபா சொல்கிறார், அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். 2 பேருக்கு கருத்து வேறுபாடு வருகிறது, 2 பேருக்கு பிடிவாதம் வருகிறது, 2 பேருக்கு கடுங்கோபம் வருகிறது. கடைசியா ஒருவரை விட்டு ஒருவர் நினைச்சதார்கள், பிரிந்தார்கள். அந்த 15ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு பர்னபாவை பற்றி அதிக வசனம் கிடையாது. ஆனால் பவுல் யாரை அழைத்து கொண்டு சீலாவை தெரிந்து கொண்டு ஒழித்து போகிறார். பர்னபாவுக்கும் இந்த மார்க்குக்கு என்ன சம்மந்தம்? ஒரே ஊர்க்காரன். அது மாத்திரமல்ல, உறவினர். அதான் பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கு வசனம் இருக்கிறது.
ஆகவே இந்த பர்னபா மார்க்குவை சீப்ரு தீவுக்கு கொண்டு போனான். அங்கே அவனுக்கு போதித்திருக்கலாம், அவனுக்கு அநேக கவுன்சிலிங் செய்திருக்கலாம், அல்லது அவனை பயிற்றுவித்திருக்கலாம், அல்லது அவனை நன்றாக உற்சாகப்படுத்தியிருக்கலாம். ஒரு காலகட்டம் வந்தபோது இந்த மார்க்கு தான் மார்க் நற்செய்தி நூலை எழுதினான். இதே பர்னபாவை பின்னாலே பவுல் சொல்கிறார், இந்த மார்க்கை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவனை எனக்கு பிரயோஜனமாயிருக்கும். இந்த பகுதியிலே பவுலுடைய நிதானிப்பு தவறு. இதை நான் புரிகிறேன். நான் சில சமயத்தில் இவர் தேர மாட்டார் நினைப்போம், தேறிடுவார். ஆனால் தேறுவார் நினைக்கிறவங்க குப்பை கொட்டுவாங்க. பவுல் என்ன, இவர் தேர மாட்டார்னார். ஆனால் பர்னபா மூலமா அவர் இந்த மார்க்கு பின்னாலே பவுலுக்கு உடன் ஊழியனாய் போகிறார். அப்படியானால் இந்த பர்னபா இந்த மார்க்கை குறித்து பவுல் சொல்கிற வாக்கியம் என்ன? பம்பிலியா என்கிற இடத்திலே அவன் நம்மை விட்டு பிரிந்து போனான். ஏன் பிரிந்தான்? பவுலுடைய ஊழியத்திலே உபத்திரங்கள் அதை கண்டு மிரண்டு போனான். அப்படியானால் டெம்டேஷன் என்ன? ஒன்று நண்பர்கள், இரண்டாவது மாரல் லைஃப், மூணாவது என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைகள் உபத்திரங்களை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தாங்க முடியறதே இல்லை, தாங்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆகவே இந்த ரெண்டுக்கு முதல்ல பொட்டென்ஷியல் சொன்னேன், ரெண்டாவது என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டது என்ன? டெம்டேஷன். மூன்றாவது கடைசி குறிப்பு, கமிட்மெண்ட் ஆஃப் யூத். யூத் வாலிபர்கள் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பின் மூலமாய் வாலிபருடைய சரித்திரமே என்ன செய்கிறது? மாறுகிறது. நீங்க உலகம் முழுவதும் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எல்லாரும் வாலிப வயதிலே ஆண்டவரை என்ன செய்தவர்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனாதான் பிரசங்கி 12:1 சொல்கிறது, வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. நீங்க வேத பாடம் வாசிக்கும் போது வாசிக்கிட்டே இருப்பீங்க, அந்த 12:1 தான் புரியும். அப்ப கிண்ணி வெடித்து வாதுக்கோ அதெல்லாம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சரீரத்தில் என்னென்ன அவயமெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படி சூசகமா சாலமன் எழுதியிருக்கிறார் இல்லையா? அப்படியான அருமையானவர்களே, எல்லாம் அடங்கி போவதற்கு முன்பாக, எல்லாம் தளர்ந்து போவதற்கு முன்பாக, வாலிபனே உன் சிருஷ்டிகரை என்ன செய்? நினை. அப்படி நினைத்தால் அற்புதமான காரியம். மத்தேயு 19 ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு பணக்கார வாலிபன் நியாய சாஸ்திரி ஆண்டவரிடத்தில் வருகிறார். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அவனுக்கு இன்னென்ன கற்பனைகளை கைக்கொள் என்றார். சொல்லுகிறான், ஆண்டவரே, இதை சிறு வயது முதற்கொண்டு நான் நினைச்சுகிறேன், கை கொள்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், உனக்குரியதை விற்று ஏழைக்கு கொடுத்து விட்டு என் பின்னாலே வா என்றார். இந்த வாலிபன் வாழ்க்கையிலே ஒரு தவறான எண்ணங்கள் இருந்தது. முதலாவது ரட்சிப்பை குறித்த தவறான எண்ணம். இவனுடைய எண்ணம் என்ன? ரட்சிப்பை அல்லது நித்திய ஜீவனை பெற ஏதாவது செய்ய முடியுமா? நான் தெளிவாய் சொல்கிறேன், மீட்கப்படுவதற்கு நான் ஒன்று செய்ய முடியாது. கிருபையும் விசுவாசத்தை கொண்டுதான் நினைச்சுகிறோம் மீட்பு. முதலாவது அவன் மீட்பை குறித்து தவறான எண்ணம். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையில எண்ணம் தெரியுமா? தன்னை குறித்து அவனுக்கு ஒரு தவறான எண்ணம். தான் ஒரு நீதிமான். ஆண்டவர் கற்பனையை கை கொள்ள சொன்னார். எல்லாம் சின்ன வயதிலிருந்து கை கொள்கிறேன். நம்ம இந்தியாவில் பிள்ளைகள் பரீட்சை எழுதுவாங்க. அந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்த கேள்வி வந்துச்சுன்னா பரீட்சை எழுதுவாங்க. அந்த கேள்வியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆன்சர் தெரியும், விட்டுட்டு வந்துடுவாங்க. ஆசிரியருக்காக விட்டுட்டு வந்துடுவாங்க. என்ன நடக்கும் பாருங்க, வெளியே வந்தோன்னு சொல்லுவாங்க, ஐயையோ தெரியாம போச்சுப்பாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு போதகர். அவர் 10 கற்பனையை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? உனக்குரியதை விற்று எல்லாவற்றுக்கும் விற்று ஏழை கொடுத்து என்னை பின்பற்றி வா. அதனுடைய பொருள் என்ன? அது முத கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு ஒன்றையும். அதை கொஞ்சம் மாற்றி சொன்னார். ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்டான். நியாயசாஸ்திரி துக்கத்தோடு போயிட்டான். இந்த வாலிபன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின சவுல், ஆண்டவர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின போது
தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். அவன் புற மக்கள் மத்தியிலே அப்போஸ்தலன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலே அநேக பகுதிகளை அவர் தான் எழுதியிருக்கிறார். ஆகவே முதலாவது சொன்னேன் பொட்டென்ஷியல் ஆஃப் யூத், இரண்டாவது சொன்னேன் டெம்ப்டேஷன் ஆஃப் யூத், மூணாவது என்ன தெரியுமா, கமிட்மெண்ட் ஆஃப் யூத். நம்மை முதலாவது நம் பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கும் போது ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுப்பார். எங்கள் அம்மா எங்கள் பெற்றோருக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். நான் மூத்தவன். என்னை பின்னால் 3 தம்பி ஒரு தங்கச்சி. ஆனால் என்னுடைய விதவை தாய் தன் வெள்ளை செயலையை விரித்து வைத்து அழுவார்கள். ஆண்டவரே 5 பிள்ளைகளை ரட்சியும் ஊழியத்துக்கு கொண்டு வாரும் என்று அழுது அழுது ஜெபிப்பார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் நாங்கள் அவர்களை பைத்தியக்காரர் என்று கேலி பண்ணுவோம். ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. முதலாவது நான் ஊழியத்து வந்தேன், 2வது போதகராக ஊழியத்து வந்தார், 3வது போதகராக ஊழியத்து வந்தார், 4வது அவர் போதகர் படித்து என்னோடு ஊழியம் செய்கிறார். என் தங்கை ஆண்டவருடைய நல்ல விசுவாசி, அவர்களும் ஊழியம் செய்கிறார்கள், முழு நேரத்து வரவில்லை. என் தாய் ஒரு ஆசிரியை, அதை ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்து வந்தார்கள், தேவராஜ்யம் போய்விட்டார்கள். ஆனால் அம்மா எங்களை ஒப்பு கொடுத்ததுனால ஏற்ற காலம் வரும்போது நாங்கள் வந்தோம். அநேக பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, ஆண்டவரை எவரையும் தொடும், என் பிள்ளையை தொட்டு விடாது, எவரையும் தொடும், என் கணவனை தொட்டு விடாது. நான் சொல்றேன், அப்படி ஜெபம் பண்றவங்க வீட்டில் தான் முதலாவது தொடுவார். புரியுதா? எத்தனை குறிப்பு? 3. முதலாவது பொட்டென்ஷியல் ஆஃப் யூத், டெம்ப்டேஷன் ஆஃப் யூத், கமிட்மெண்ட் ஆஃப். ஆண்டவரை கனம் பண்ணினால் ஆண்டவர் கனம் பண்ணுவார். எழுந்திருப்போம், பிரார்த்தனை செய்வோம்.